ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அதே சமயத்தில் நல்ல ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு சூப் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு நல்ல சூப் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை எப்படி ப்ராப்பராக சமைக்கலாம், என்ன மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முருங்கைக்கீரையை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை ஒரு வானலில் வச்சுட்டு தண்ணி வேணும், அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. சூடு பண்ணி வடிச்சிட போகிறேன். அதாவது கொதிக்க விடக்கூடாது, நல்லா ஒரு பிளான்ச் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா சுடுற தண்ணியில் இந்த கீரையை ஒரு தடவை போட்டு எடுத்து வடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது கலரும் அப்படியே இருக்கும், இன்னொன்று நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும், டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு சிலவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒத்துக்காது, வயிற்று வலிலாம் கொண்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த தொந்தரவுலாம் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது முருங்கைக்கீரையோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் அதில் போயிடாதா அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா நம்ம தண்ணியை கொதிக்க வைக்க போகிறது கிடையாது, நல்லா சூடாக இருக்க தண்ணியில் இதை பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது, கீரை நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துடலாம். நான் இது உங்ககிட்ட அந்த தண்ணியை அப்படியே கலர் மாறாமல் இருக்குது அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த நான் கரண்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ கலர் எதுவும் மாறல, நார்மல் தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது சூப்புக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரை அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, இப்போ நெய்யில் தான் நான் வதக்கி போகிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த சோம்பு சேர்த்துக்கிறது, வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சீரகம், சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகுமே கொஞ்சமாக தான் இந்த டைமில் சேர்த்துருக்கேன், ஏன்னா சூப் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்காக இப்போ மிளகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக மிளகு தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு இந்த நெய்யில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சூப் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் 4-5 துண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முருங்கைக்காயும் போட்டு தான் இன்றைக்கி நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நிறையா போடல, இது கொஞ்சமாக ஒரு 4-5 துண்டு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த காயும் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் இது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. நல்லாவே வெந்து வந்துடும் அதுக்குள்ளே. இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. இந்த முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வடிச்சிட்டு இதில் இருக்க முருங்கைக்காயில் இருக்க அந்த ஊனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட போகிறேங்க. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த வெங்காயம், பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கீரை, முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, சுடுதண்ணியில் போட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லாவே கீரையும் சூடு ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலர்லேயே இருக்குது. இப்போது இது நம்ம சூப் வச்சுக்கிறதுக்கு அதே பவுல் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம், பூண்டு எல்லாம் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியவே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆனில் தாங்க இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கீரை விழுது, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரும்போது இன்னொரு 2 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாங்க. போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறம் இந்த முருங்கைக்காய் வேக வச்சிருந்தாலே அதில் இருக்க ஊன் பகுதி உள்ளே இருக்க அந்த சதப்பு மட்டும் எடுத்துகிட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த டைமில் சூப்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், நல்ல ஒரு சூப் வாசம் வந்துடும். இப்போ இதில் நான் கடைசியாக நீங்கள் பருப்பு தண்ணி இருந்தால் துவரம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா வெறும் சூப் கூட குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சைப்பயிர் வேக வச்சு இந்த தண்ணி இருந்துச்சு, அது நான் கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான சூப் குடித்த மாதிரி இருக்குங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பருப்பு தண்ணியோ இந்த மாதிரி பச்சைப்பயிர் வேக வச்சு இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி சேர்த்து நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சூப் செய்யும்போது நான் எந்த இடத்துலையுமே தட்டம் வச்சு மூடி வைக்கலைங்க. நம்ம அந்த முருங்கைக்கீரையை சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தேன் சார் பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் சரி, இந்த மாதிரி சூப் கொதிக்கும் போதும் சரி, எங்கேயுமே நான் தட்டம் போட்டு மூடல. எல்லாமே இப்படி ப்ளெயினாகவே தான் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் கழித்து பச்சைப்பயிர் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேங்க. இப்போ இந்த சூப் நல்லாவே கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ பாதியை வந்து அப்படியே காரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு மிச்சத்துக்கு மிளகுத்தூள் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. க்ரீமியான டெக்ஸ்சரில் நல்ல ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடமழை காலத்துக்கு தொண்டைக்கு இதமான சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.